மை வி3 ஆட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எம்டிக்கு வந்து பெயில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் 100% நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நல்லதே நடக்கும். ஈவினிங் வந்து நம்மளுக்கு கார்த்திக் பிள்ளை சார் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது வரைக்கும் நம்ம காத்துட்ருப்போம். எம்டி வெளியில் வந்துடுவாங்க, ஆனால் நம்மளுக்கு பேமெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பல பேரோட கேள்வியாக இருக்குது. இப்போ எம்டி வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கேட்டு வாங்கிறதுக்கு ஒரு குறைந்த கால அவகாசம் தேவைப்படும். அந்த கால அவகாசத்துக்கு அப்புறம் தான் அவரால் அமௌண்ட் போட முடியும். இதை வந்து கார்த்திக் சாரே அவரோட வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஓரளவு நம்ம மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குது. அந்த வரைக்கும் மகிழ்ச்சி. 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கும்போது அசோக் நீதியோட லைவ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ரிட்மனு போட்டதுக்கு வந்து யூஓடபிள்யூலேருந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொல்லி, இந்த அமௌண்ட்டு தான் நம்ம கம்பெனியில் இருக்குது, இதை வச்சு அவங்களால பே அவுட்டு போடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து உங்கள் கம்பெனியில் பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லும்போது அதை வந்து அவராக சொன்னது. அதனால் அவர் மேலே வந்து பெருசாக நம்பிக்கையெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி இருந்தோம். இப்போ யூஓடபிள்யூ வந்து ரிப்ளை பண்ணதாக சொல்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் மனசு உண்மையாகவே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. ஆனாலும் அதை பற்றி எந்த வீடியோவும் போட வேண்டாம், ஏன்னா நம்மளே ஒரு குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதை பற்றியே கொஞ்சம் 2 நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று நம்ம தம்பி வழக்கம் போல் கௌதம் தம்பி வீடியோ போட்டுட்டாரு. அதுவும் தம்னையிலேயே எத்தனை கோடி இருக்குது, எப்படி கொடுக்க முடியும்னு எல்லாமே அவரே போட்டுட்டாரு. என்னடா நம்ம இதை அதை பற்றி யாருமே வீடியோ போடலை. உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே யோசித்து தான் போடாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கௌதம் தம்பி துணிச்சலாக வீடியோ போட்டு விட்டுட்டாரு. அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேரோட கேள்வி எப்படின்னா, இது கம்பெனியில் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி வீடியோ பணம் போட முடியும், அந்த தம்பி சொல்கிற கணக்கு வந்து டேலி ஆகலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் அந்த அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு மக்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டு போடுறதுக்கு போதுமானதாக இருக்காது அப்படிங்கிறது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அதுக்காக வேண்டி மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம கம்பெனி வந்து அப்படியே நின்றுடாது. ஏன்னா மை வி3 ஆட்ஸுங்கிறது ஒரு மக்கள் நிறுவனம். கண்டிப்பாக அது மக்களுக்கான நிறுவனம். அதனால் நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து இதோடு முடிச்சுடுவாங்க, நமக்கு வந்து பே அவுட்டே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாட்டை எல்லாமே அவங்கவுங்க மனசுலேருந்து எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, இந்த கம்பெனியில் இவ்வளோ தான் பணம் இருக்குது, ஓகே, அதை நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் இந்த அமௌண்ட்டு வச்சு எம்டி வந்து கண்டிப்பாக ஒரு பிளான் வந்து யோசித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த 2 நாளாக எனக்கே ஏதேதோ மனசுக்குள்ளே பிளான் தோணும்போது 2 மாதம் வந்து எம்டி சார் வந்து உள்ளே இருக்கிறாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவர் வந்து எத்தனை விஷயங்களை இது வரைக்கும் யோசிச்சிருப்பாருங்கிறத நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பிஸ்னஸ் தான் அவரோட உயிர் நாடி. இந்த பிஸ்னஸில் நாம் எப்படி பே அவுட்டு கொடுக்கறது, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்மளை விட அதிகமாக எம்டி சார் வந்து யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனோட தான் அவங்க வெளியில் வருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனாலும் நான் யோசித்த வரைக்கும் எனக்கு பிடிபடுற விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம நிறுவனம் வந்து ஒரு கடினமான சூழலில் இருக்குது. இந்த கடினமான சூழல் விட்டு நாம் வந்து நார்மலான நம்ம கம்பெனியை வந்து நார்மலாக வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா, நாம் வந்து நம்ம எம்டிக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். இதுதான் இப்போ நாம் செய்ய வேண்டியது. நம்ம எம்டி சார் வந்து நிம்மதியாக வெளியில் வந்து அமைதியாக யோசிக்கணும் அப்படின்னா, மக்கள் நாம் கொஞ்சம் பொறுமையோட அமைதியாக காத்திருக்கணும். கண்டிப்பாக நமக்கான பேமெண்ட் வந்து பார்ட் பேமெண்ட்டாக நிச்சயம் நம்மக்கிட்ட வந்து சேரும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியில் வந்து நிறைய பணம் இருக்கும், ஆனால் அதை மக்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து அந்த முதலாளிகளுக்கு இருக்காது. ஆனால் நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பே அவுட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து நம்ம எம்டிக்கு இருக்குது. இதுவே வந்து நம்மளுடைய நிறுவனத்தோட மிகப்பெரிய வெற்றி. என்னம்மா பணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா, பணம் வேண்டாமா அப்படின்னு பல பேர் கேட்குறது எனக்கும் காதில் கேட்குது. கண்டிப்பாக பணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய மக்கள் சக்தியை வச்சுட்டு அந்த பணத்தை ஈட்டுறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைங்க.
ஏன் அப்படின்னா நம்ம எம்டி சாரே சொல்லியிருக்காங்க முன்னாடியே, 1,00,00,000 கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து விளம்பரத்துறையில் கால் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 1,00,00,000 கஸ்டமர் வர்றதுக்காக வேண்டி தான் எம்டி சார் வந்து பொறுமையாக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள கடினமான சூழலில் நம்ம வந்து 1,00,00,000 கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டான்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போவே வந்து நம்ம விளம்பரத்துறையில் கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மிகப்பெரிய லாபம் ஈட்டுற வாய்ப்பு, வருமான வாய்ப்பு வந்து அதில் இருக்குது. கண்டிப்பாக விளம்பரத்தில் வந்து நமக்கு நட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. விளம்பரத்துறையில் எவ்வளவு சீக்கிரம் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நமக்கு அபரிமிதமான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம எம்டி சார் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி கண்டிப்பாக நிறைய யோசிப்பாங்க. இதற்கான வேலைகளில் அவங்க இறங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதத்தில் நமக்கான எல்லா பே அவுட்டும் கரெக்டாக வந்துடும். மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கே இருக்குது. தனியார் டிவி நிறுவனங்கள் வந்து ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. எல்லாமே லாபகரமாக இயங்கிட்டுருக்கு. எப்படி இயங்கிட்டுருக்குன்னா அவங்களோட ஒரே வருமானம் வந்து விளம்பரம் தான். யூடியூப் சேனல் நம்ம இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம்னா அதுவும் விளம்பரத்தை வச்சு தான் வருமானம் தராங்க. இப்படி எல்லாத்துக்குமே மூலாதாரமாக இருக்கிற இந்த விளம்பரங்கிறத வந்து நாம் இதுவரைக்கும் நம்ம நிறுவனத்தில் செய்ய ஆரம்பிக்கலை. இந்த விளம்பரத்தை வந்து நம்ம கையில் எடுத்து நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம நிறுவனத்துக்கு அபரிமிதமான வருமானம் வர வாய்ப்பு கொட்டி கிடக்குது. அதனால் நம்ம மக்கள் வந்து யாருமே வருத்தப்படாதீங்க. நம்ம நிறுவனம், நம்மளுடைய மக்கள் சக்தி தான் நம்மளுடைய பலம். நம்ம மக்கள் சக்தியவே மூலாதாரமாக வச்சு நம்ம நிறுவனத்துக்கு மிகப்பெரிய வருமானம் ஈட்டுற வாய்ப்புகள் வந்து நிறைய குவிஞ்சு கிடக்கு. வாய்ப்பு இல்லாதவங்களே வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு முன்னேறணும்னு நினைக்கும்போது இவ்வளோ வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்கிற நாம் இதை வச்சு முன்னேற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லைங்க. ஐயோ நம்ம கம்பெனியில் பணம் இல்லை, நம்மளுக்கு எப்படி பே அவுட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அதிகமாக கவலைப்படாமல் எல்லாருமே மன நிம்மதியோடு இருங்க. நமக்கான வருமான வாய்ப்புகள் வந்து ஏராளமாக நம்ம கண்ணு முன்னாடியே குவிஞ்சு இருக்குது. கண்டிப்பாக நம்ம எம்டி வந்து அதை எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளோட வருமானம் வந்து பார்ட் பேமெண்ட்டாக வந்தாலும் நமக்கு வந்து நிறைவான வருமானத்தை வந்து ஒரு 10 மாதத்துலேயோ அல்லது ஒரு 6 மாதத்துலேயோ அல்லது 3 மாதத்துலேயோ நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கால அளவை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகுதோ அவ்வளோ ஸ்பீடாக நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டெல்லாம் வந்து சரி கட்டிடுவாங்க. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. நாம் நம்ம கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியது வந்து நம்மளுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும். நம்ம நிறுவனத்து மேலே வந்து கடந்த 1 வருஷமாகவே கேஸ் போட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைய வச்சு பிஸ்னஸில் வந்து முழு மனசோட ஈடுபட விடாமல் நம்மளோட ரெயின்போ திட்டம் எல்லாமே ஸ்டாப் ஆகி அவங்களால வந்து ஒழுங்காக பிஸ்னஸே பண்ண முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இன்றைக்கி வந்து ஒரு நிதி தட்டுப்பாடு அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளை நிப்பாட்டி இருக்காங்க. இப்போ இதிலிருந்து நாம் மேலே வர்றதுக்கு என்ன முயற்சி பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட பிளானாக இருக்கணும். அதனால் அப்ளைனர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அமைதி காக்கணும். முதல்ல வந்து பேமெண்ட்டை வந்து டவுன்லைனர்ஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மெதுவாகவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒவ்வொரு அப்ளைனருக்கும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து அப்ளைனருங்க எல்லாமே பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குறாங்க அப்படின்லாம் சொல்லலை. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. இந்த 8 மாதம் 6 மாதமாக நம்ம எப்படி வந்து கஷ்டத்தை தாங்கிக்கிட்டோமோ அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தாங்கிக்கணும். அப்ளைனர் வந்து எல்லாருமே வந்து டவுன்லைனருக்கு தான் பணம் கொடுக்கணுங்கிறது தான் நிறைய அப்ளைனர்களோட கருத்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பேரோட பேசுகிறேன், நிறைய பேரோட கருத்துக்களை பரிமாறிக்கிறேன். எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னவா இருக்குது அப்படின்னா டவுன்லைனருக்கு முதல்ல பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா அப்ளைனரோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்குது. அதனால் முதல்ல வந்து டவுன்லைனர்களுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல பணத்தை கொடுக்கணும். டவுன்லைனர் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நிறுவனம் தங்கு தடை இல்லாமல் சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அதை எல்லாமே நம்ம எம்டி வந்து செய்வாங்க. கடந்த காலத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருந்த ஒரு தப்பை வந்து நம்ம உணர்ந்து திருந்தி இருக்கிறோம். அதாவது இந்த காலகட்டத்தில் நம்மளோட கம்பெனி பொருளை நாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு வந்து பே அவுட் போட ஆரம்பித்த உடனே நம்ம எல்லாருமே பொருட்களை வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே அத்தியாவசிய பொருள் தான். அதனால் நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும். அது வந்து நம்மளுடைய கடமை.
வணிகத்துறையையும் விளம்பரத்துறையையும் ஒருங்கிணைத்து நமது நிறுவனம் உலகின் நம்பர் 1 நிறுவனமாக மாறுறதுக்கு நாமும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.